தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி காய்கறி மார்க்கெட்டில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் ஓட ஓட விரட்டி கத்தியால் தாக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரங்கள். நிச்சயமாக சுபா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தினசரி நாளங்காடி காய்கறி நாளங்காடியில் செயல்பட்டு வரும் கடையில் பணியாளராக பணியாற்றி வருவர் சுப்பிரமணியன். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடையில் பணியில் இருந்தபோது இங்கு வந்த இரும்புங்குளத்தை சேர்ந்த மருதபாண்டி என்பவர் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனை அடுத்து கடையில் காய்கறிகளை வெட்டுவதற்காக வைத்திருந்த கத்தியை எடுத்து மருதபாண்டி சுப்பிரமணியனை ஓங்கி வெட்ட முயற்சி செய்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட சுப்பிரமணியன் சட்டென விலகியதால் தலையில் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். இதனை அடுத்து சுப்பிரமணியனை வெட்டுவதற்காக மருதபாண்டி கத்தியன்றுடன் துரத்தி கொண்டே நாளங்காடி ஓட ஓட கொண்டு விரட்டினார். இதனை கண்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மருதுபாண்டியை தடுத்து அவரிடம் இருந்த கத்தியை பறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மருதுபாண்டியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் பட்ட பகலில் பொதுமக்கள் அதிகம் கூடியிருந்த தினசரி நாளங்காடியில் கையில் கத்தியுடன் ஒருவரை ஓட ஓட விரட்டி தாக்க முயற்சி செய்யும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி சங்கரன்கோவில் நகர் பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.